You believe devil. I am the devil. ஸோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்ம இன்னைக்கான வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் த டேங்க்லேண்ட் மேனுவால நெக்ஸ்ட் எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சேனலோட பிளேலிஸ்ட்ல இருந்து இருக்கு, நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும், எனக்குமே வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அந்த 2 பேரில் ஒருத்தன், அடே குட்டி பையா, உனக்கு இவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ திமிரா வந்து பண்ணுவேன், அதுவும் எங்கள் ஏரியாவில் வந்து அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். அதை சொல்லி முடிச்சுட்டு, உனக்கு என்ன ஆசையாக இருக்கா? உன்னோட பாடியில் ஒன்றும் ஏகப்பட்ட ஓட்டையை வந்து போட்டுட்டு இந்த மழை தண்ணி வந்து உன்னோட பாடியில போகணும் அப்படின்ற மாதிரி நீ என்ன நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேக்குறான். ஆமா, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி ப்ளூ மண்டையுமே வந்து பார்க்க, ப்ளூ மண்டை அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்கு. அதே சமயத்துல பின்னாடி ஹீரோ வந்து வரான். அதுவும் அவன் நார்மலாவெல்லாம் வரல, சரியான ஸ்பீட்ல தான் வந்து வரான். இருந்தாலும் டேய், உன்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து கிளம்படா அப்படின்ற மாதிரி இவனுமே கத்திட்டு வந்து வர, என்னடா குட்டி பையா, உன்னோட கூட்டாளி அந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தான் போல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேக்குறான். அந்த 2 பேர்ல ஒருத்தனும், டே குட்டி பையா, உன் கூட விளையாடுற அளவுக்கு எனக்கு சின்ன வயசுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நீ செத்துப்போ அப்படின்ற மாதிரியுமே அட்டாக் பண்ண வந்து வரான். ஹீரோ அதை எதுவுமே வந்து கண்டுக்காம செம ஸ்பீட்ல வந்து வர, டே இப்ப நீ சாகதாண்டா போற, உன்னோட எண்டை நீயே தேடிக்கினா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அவனுமே செம ஸ்பீட்ல வந்து வர, ஹீரோவுமே வாடா பாத்துக்கலாம் யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரியான ஸ்பீட்ல வந்து வர, ஹீரோவும் மனசுக்குள்ளவே என்னால இது கண்டிப்பா முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறான். யோசிச்சவன் அதோட ஒன்னும் நிப்பாட்டல, நான் இப்ப பள்ளத்தை நோக்கி ஓடுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது, இது ரொம்பவே மோசமான ஒண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அட்டாக் பண்ணணும்னு நினைச்சா அட்டாக் பண்ணிடணும், அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு ஹீரோவுமே மாஸ்டர் வந்து யோசிச்சு வந்து பார்க்க, முன்னாடி அவனுமே அட்டாக் பண்ண வந்து வரான். இது கண்டிப்பா என்னால முடியும், இது எக்காரணத்தை கொண்டு ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அட்டாக் பண்ண வந்து போக, அவன் அட்டாக் பண்ண வர்றதே ஹீரோ ரொம்ப ஈஸியா வந்து பாக்குறான். அதாவது ரொம்பவே அழகா வந்து பார்க்க, இவன் ரொம்பவே ஸ்லோவா வந்து மூவ் ஆகுறான். இவனை கண்டிப்பா என்னால போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கீழே குமிச்சவன் அவனோட ஸ்வாட ஸ்ட்ரைட்டா நீட்டிட்டு சரியான ஒரு அட்டாக்கை வந்து பண்றான். அந்த அட்டாக் அப்படின்றது ஸ்ட்ரைட்டா போய் அவனோட பாடியில வந்து லேண்ட் ஆகுது. அடிச்சு அடிக்கு இதயத்தை ஓட்ட பண்ணிட்டு அந்த பக்கம் வந்து ஸ்வாடு போக அவனும் அதே இடத்துல வந்து ஸ்பாட் அவுட் வந்து ஆகுறான். இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே கனவு தான். கனவுன்னு சொல்லிட முடியாது, ஹீரோ எப்படி எப்படியெல்லாம் வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே தத்ரூபமா வந்து யோசிச்சு அந்த மாதிரி வந்து பிளானை வந்து பண்ணி வச்சிருக்கான். இப்ப அதுக்கேற்ற மாதிரியே தான் இப்ப நீ சாக வேண்டிய நேரம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அட்டாக் பண்ண வந்து வர, ஹீரோவுமே மனசுக்குள்ளவே எக்கறந்து கொண்டு இது மட்டும் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது வந்து வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்து வரான். இது வேலை செய்ய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி கீழே குஞ்சவன் ஸ்ட்ரைட்டா அதே மாதிரி ஸ்வாட வந்து பிடிக்கிறான். பிடிச்சவன் ஸ்ட்ரைட்டா அதுக்கு ஏத்த மாதிரியே தான் அட்டாக் பண்ண வந்து வரான். அதே மாதிரி அட்டாக்குமே வந்து லேண்ட் ஆக, ஆனா இந்த டைம் நெஞ்சில் அட்டாக் வந்து பண்ணல, அதுக்கு பதிலாக அவனோட தொப்பியை கிழிச்சுக்கிட்டு வந்து போகுது, அவனோட கழுத்தையும் சேர்த்து தான். ஹீரோவுக்கு ஒரு மாதிரி வந்து ஷாக்கா இருக்கு, என்னடா நம்ம இப்படி ஒரு மாதிரி ஒரு ஆளை வந்து கொன்னுட்டோமே, அதுவும் ரொம்ப அநியாயமா வந்து கொன்னுட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வருத்தப்பட, டேய் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அதே இடத்துல வந்து இறந்துடுறான். டேய் உனக்கு என்ன ரத்தத்தை பார்த்தா பயமா இருக்கா அப்படின்ற மாதிரி ப்ளூ மண்டை வந்து கேக்குறான். இல்ல அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு அந்த ரத்தத்தை வந்து துடைக்க, அப்புறம் என்ன நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாமா, நம்ம போயிட்டு அந்த பாப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்களுமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறானுங்க. இவங்க 2 பேருமே ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துட்டே இருக்க, ப்ளூ மண்டை பேச வந்து ஸ்டார்ட் பண்றான். நீ அந்த இடத்துல எல்லா விஷயமே கரெக்டா நோட் பண்ணி வந்து பண்ணதுனாலதான் இப்ப நம்ம 2 பேருமே உயிரோட வந்து இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, நீ எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்தடா அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்றான். ஹீரோவுமே ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவனோட ஃபேஸ வந்து காட்டினா அவன் ரொம்பவே வந்து சோகத்துல வந்து இருக்கான், நம்ம இப்படி ஒரு ஆளை கொண்டுட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ளூ மண்டையுமே ஹீரோ ஒரு அடி போட்டுட்டு, டே நீ அவனை நினைச்சு கொஞ்சம் கூட வந்து கவலைப்படாத, அவன் நம்மளோட ஆட்களை வந்து கடத்திட்டு போனதுனாலதான் நம்ம அந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து பார்த்தோம், உன் மேல எந்த ஒரு தப்புமே இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கொஞ்சம் ஆறுதல் வந்து பண்றான். டே இப்ப யார் மன வருத்தத்துல இருக்கிறா அப்படின்ட்டு நீ இந்த அளவுக்கு பெரிய அட்வைஸ் எல்லாம் வந்து பண்ற, நான்லாம் எவ்வளவு பெரிய ஜீனியஸ் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலா வந்து பேசுறான். அது இல்ல, ஆனா நீ சோகமா இருந்தே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம அமைதியா வந்து இருக்க, ப்ளூ மண்டையுமே வேற ஒரு டாபிக் வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வேற ஒரு டாபிக்க வந்து பேசுறான். அதுக்கு ஹீரோ, டே இப்ப எதுக்குடா தேவையில்லாம டாபிக்க மாத்திர அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, பின்ன எந்த டாபிக்க பேசினாதான் எதை பண்ணாலும் அதை பண்ண இதை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னவே குத்துறியடா அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து கத்துறான். அடே நான் ஏன் அவ்வளவு கில்ட்டா ஃபீல் பண்ண அப்படின்னா, அவன்
செத்ததுக்கெல்லாம் இல்ல. நான் பண்ண அட்டாக் ரொம்பவே தப்பா வந்து போயிருச்சு. அதனால தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நான் அவன கொல்லணும் அப்படின்ட்டு நெனச்சு எய்ம் பண்ணதே அவனோட நெஞ்சுக்கு தான். ஆனா அவன் தான் என்னோட பிளான மொத்தத்தையும் வந்து சொதப்புற விதமா அவனோட கழுத்துல அந்த அட்டாக்க வந்து வாங்கிக்கிட்டான். நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டாக் இந்த அளவுக்கு சொதப்பலா போய் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு தான் எனக்கு கொஞ்சம் கில்ட்டா வந்து இருந்துச்சு அப்படின்ற மாரி எல்லாம் வந்து ஹீரோ சொல்ல, சரி ரைட் விடு அப்படின்ற மாரி சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. அந்த டோர ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள யாருமே இல்ல. அடே இந்த இடத்துல யாருமே இல்லடா. எல்லாருமே இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டுக்கிறாங்க அப்படின்ற மாரி எல்லாம் வந்து சொல்ல, அதுக்கு ப்ளூ மண்டை இந்த இடத்துல மார்ஷல் மாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு யாருமே இல்லன்னு நினைக்கிறேன். அதனால நம்மளால ரொம்ப ஈஸியா வந்து எல்லாரையும் அடிச்சு போட முடியும் அப்படின்ற மாரி எல்லாம் வந்து சொல்ல, அடே குட்டி பையா நீ சொல்ற மாதிரி இது ஒன்றும் ரொம்பவே ஈஸியாவெல்லாம் இருக்காதரா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ திட்டுறான். ஓ நீயுமே மார்ஷியல் மாஸ்டர் இல்ல அப்படின்றது இந்த இடத்துல நான் சிம்பாலிக்கா சொல்றேன்னு நினைச்சிட்டியா குமாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே காமெடி பண்ண, சரி ஓகேடா இந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கை காமிக்கிறான். அடே இந்த இடத்துல டாப் கிளாஸ் மாஸ்டர்ஸ் இருந்தாலும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னோட பெஸ்ட்டை வந்து கொடு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவனுங்களை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அதுக்கு ஹீரோ எனக்கு புரிஞ்சது என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அடே நான் உங்ககிட்ட வந்து பெட் பண்றேன், இந்த இடத்துல யாருமே இல்ல அப்படின்னா நீ எனக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, அந்த பெட் என்ன அப்படின்னா 5 சில்வர் காயின் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட ப்ளூ மண்டை வந்து சொல்றான். அதுக்கு ஹீரோ உன்னால எந்த வழியில எல்லாம் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறியோ அந்த எல்லா வழியுமே நீ ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறல, ரைட்டு உன்னால முடிஞ்சதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்றான். ஹீரோவுமே அங்க இருக்கக்கூடிய டோரை போய் ஓபன் பண்ற மாதிரி வந்து போக 2 பேருமே அட்டன் டைம்ல வந்து ஓபன் பண்றாங்க. இந்த இடத்துல யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு முன்னாடி தான் 2 பேர் வந்து நின்று இருக்கானுங்க. அதுல ஒருத்தன் ஹீரோவுக்கும் ப்ளூ மண்டைக்கும் மரியாதை வந்து செலுத்திட்டு உங்களோட பெட்ரோல் நல்ல விதமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரியாதை வந்து கொடுக்குறான். அதுக்கு பக்கம் இருந்தவன் யாரா நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பா வந்து பார்க்க, ஹீரோவுக்கும் ப்ளூ மண்டைக்கும் அள்ளு விட்டுறது சடனா டோரை க்ளோஸ் பண்றவனுங்க. அந்த வீட்டுக்கு வெளியே வந்து காட்டினா உள்ள இருந்து சரியான சவுண்ட் எல்லாம் வந்து வருது. வெளியே டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்து பாக்குற ப்ளூ மண்டையும் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு வந்து இருக்கான். யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அவங்க 2 பேரையும் அடிச்சு வெளியே தூக்கி போட்டாங்கன்னு சொல்றதை விடவும் தூக்கிட்டு வராங்க அப்படின்னு வேணும்னா சொல்லலாம். 2 பேரோட கையுமே கட்டிட்டு ஒரு இடத்துல வந்து தூக்கி போட 2 பேருக்குமே சரியான ஷாக்கு. யாரா நீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஹீரோவும் ப்ளூ மண்டையுமே அவங்களோட கழுத்துல கத்தியும் கட்டையும் தூக்கிட்டு வந்து வைக்க அவனுக்கு 2 பேருக்கும் சரியான ஷாக்கு. யாரா நீங்க எதுக்காகடா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, அதை கேட்ட ஹீரோவும் நீங்க கடத்திட்டு வந்த அந்த குட்டி பொண்ணு எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை கேட்ட 2 பேருக்குமே சரியான ஷாக்கு. எதுக்காகடா இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு வந்து இருக்காங்க. அடே இப்ப மட்டும் நீங்க அந்த பொண்ணு இங்க இருக்கா அப்படின்னு சொல்லல அப்படின்னா இதே இடத்துல உங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடுவேண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து மிரட்டுறான். இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்ல உங்களோட உயிரை விட போறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வீரவசனமெல்லாம் வந்து பேச, உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லீடர் மாதிரி இருந்தவனுமே மிரட்டுறான். அடே எங்க 2 பேரையும் இதே இடத்துல நீ கொன்னுருவேன்னு மிரட்டுறல்ல, இப்ப நீ மிரட்டுறது மட்டும் என்னோட மாஸ்டருக்கு தெரிஞ்சு அப்படின்னா அந்த பொண்ணை கொல்றது மட்டும் இல்லாம உங்க 2 பேரையும் தேடி வந்து கொள்வாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு ஹீரோவையும் ப்ளூ மண்டையுமே வந்து மிரட்டுறான். மிரட்டிட்டு அவனுமே வில்லத்தனமா வந்து சிரிக்க ஹீரோக்கா என்ன பண்றதுன்னு வந்து தெரியல. பயத்துல வந்து இருக்கான். அவனோட கையெல்லாம் நடுங்குற மாதிரி வந்து இருக்க, டேய் நீ அவன் சொல்றதை எதுவுமே வந்து காதுல வாங்கிக்காத, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ண, எந்த விதத்திலயும் இந்த ஜோபி பசங்க உன்னை வந்து மிரட்டுறாங்க அப்படின்ற பட்சத்துல நீ பயப்படாதரா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோவுக்கு இதை கேட்டது உடனே இன்னும் அதிகமா வந்து பயம் வந்து வந்துருது. நம்மள இந்த அளவுக்கு வந்து நம்புறாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளால பெஸ்ட்டா வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ப்ளூ மண்டைக்கு சரியான ஷாக்கு. அடே எங்கடா போற அப்படின்ற மாதிரி ப்ளூ மண்டையுமே வந்து கேட்க ஹீரோ ஒரு பாக்ஸை எடுத்துக்கிட்டு அதுல 16 பீஸ் வந்து இருக்கு. ஏதோ சாக்லேட் பீஸ் மாதிரி வந்து தெரியுது. இதை நான் எக்காரந்து கொண்டும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நினைச்சேன். ஆனா இப்ப யூஸ் பண்ண வச்சுட்டாங்க. இதை வந்து நார்மலான பீப்புள்ஸ் மேல யூஸ் பண்ண அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்து இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அதை கையில வச்சுட்டு பார்த்துட்டு வந்து இருக்கான். அது மட்டும் இல்லாம இதை நான் கரெக்டான ப்ரெஷர் பாயிண்ட்ல வச்சு அடிச்சேன் அப்படின்னா இதோட எஃபெக்ட் அப்படின்றது ரொம்பவே அதிகமா வந்து இருக்கும். பிளட் ஃப்ளோ அப்படின்றது ரொம்பவே மேசிவா வந்து இருக்கும். அதனால அவங்க யாராலையுமே அதை கண்ட்ரோலே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஆனா இதை இந்த மாதிரி நேரத்துல நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன்ட்டு கனவுல கூட நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல அதோட தண்ணியை வந்து பிடிக்கிறான். ஆனா எனக்கு இதை தவிர வேற வழியுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிடிச்ச தண்ணியை அந்த சாக்லேட் பீஸ் மாதிரி இருந்துச்சுல அதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்றான். தண்ணியும் அந்த சாக்லேட் பீஸ் மாதிரி இருந்தது ரெண்டுத்தையுமே. இது மட்டும் கரெக்டா வரல அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்துல இது மட்டும் கரெக்டா வந்துருச்சு ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அடே அந்த முட்டாள் என்னடா பண்றான் அப்படின்ற மாதிரி அந்த கேப்டன் மாதிரி இருந்தவனுமே வந்து கத்த, பாராசா நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சே ஆகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட மூஞ்சிக்கு முன்னாடி அந்த நீடில எடுத்துட்டு வந்து நிப்பாட்டுறான். அதுல இருந்து வரக்கூடிய பாய்சன் அப்படின்றது ரொம்பவே மேசிவான எஃபெக்ட்ல வந்து இருக்க இந்த நீடில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பயத்திலே வந்து இருக்கான். பயத்துல உற்சாக போயிருவான் போல. இப்ப நீ அந்த உண்மையை சொல்லல அப்படின்னா உன்னோட லீடருக்கும் இதே நிலைமைதான். நான் உங்க 2 பேரையும் வச்சு டெஸ்ட் பண்ண வந்து போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமா வந்து சிரிக்கிறான் ஹீரோ. ஏன்னா என்னோட பிளான்ல நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டா
சைலண்டா இருந்து சாக போறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு நீடில எடுத்துட்டு போய் அவன் கண்ணு முன்னாடியே நிப்பாட்ட அவன் வாயை திறக்கிற மாதிரி வந்து இல்ல. ஹீரோவும் சரியான கடுப்புல உங்களோட பிளட்ட நான் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வில்லத்தனமா வந்து சிரிக்கிறான். சரி ஓகே, நீ சொல்ல மாட்டே அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால உன்னோட பாடியில நான் ஒரு 5 ஓட்டையை வந்து போடுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல சொன்னவன் அதோட எல்லாம் நிப்பாட்டல. நான் அந்த 5 ஓட்டையை போட்டதுக்கு அப்புறமா உன்னை இதே இடத்துல வந்து கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெட்ரோலுக்கு வந்தவனுங்களையும் இதே மாதிரி தான் வந்து கொன்ன அப்படின்ற மாதிரியே வந்து சொல்றான். அங்க கொன்னது வேற மாதிரி, ஆனா இங்க சொல்றது வேற மாதிரி. சரி ஓகே, நான் இவ்வளவு கேட்டுமே நீ எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதனால உன்னோட ப்ரெஷர் பாயிண்ட்ல நான் இதை வந்து சொருக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட கண்ணுகிட்டே எடுத்துட்டு வந்து போறான். கண்ணுகிட்ட எடுத்துட்டு போனதுதான் ஹீரோ கொஞ்சம் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளவே, அடே நான் எந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ நீ அந்த விஷயத்த தான்டா பண்ணு பண்ணு அப்படின்னு வந்து சொல்றேன். நான் என்னால வந்து இதுக்கு மேலேயும் வந்து தடுக்க முடியாது, அதையும் மீறி நான் தடுத்தேன் அப்படின்னா நான் வந்து சும்மா தான் வந்து மிரட்டுறேன், அதனால நீங்க ரொம்ப ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பிளானுமே பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு ரீசன்னால இப்ப நான் உன்னோட பாடியில வந்து குத்த போறேன்டா அப்படின்ற மாதிரி நல்லா சொல்லிட்டு ஹீரோவும் நீடில எடுத்துட்டு போயிட்டு அந்த கேப்டன் மாதிரி இருந்தவனோட நெஞ்சிலே வந்து வைக்கிறான். வைக்கவெல்லாம் இல்ல, குத்திட்டு இருக்கிறான். டே என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இதை என்ன ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்றான். சொன்ன அடுத்த செகண்ட் பிளட் வாமிட் வந்து எடுக்க பக்கத்துல இருந்தவனுக்கு சரியான ஷாக்கு. அடே உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்களோட ஸ்குவாட் கேப்டனை வந்து அட்டாக் பண்ணிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல அதே இடத்துல அவனுமே வந்து இறந்துடுறான். ஹீரோவுக்கு இதை பார்த்த உடனே சரியான ஷாக்கு, இது என்ன இந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அவனுமே லாஸ்ட் தருணத்துல அவனோட கண் அப்படின்றது ரொம்பவே மோசமா வந்து போகுது. கடைசியில அந்த பாய்சன் அவனோட பாடியை மொத்தத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டு அதே இடத்துலமே அவனுமே வந்து சாக இதை எல்லாத்தையுமே ஹீரோவுமே வந்து பாக்குறான். அவ்வளவுதானா, இது வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே பார்த்துட்டு இன்னொரு நீடில வந்து எடுக்க ஹீரோவும் அந்த மாதிரி நீடில கையில வந்து பிடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவோட கையை பார்க்கணுமே, அந்த ஆட்டம் ஆடுது, இவன் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். பக்கத்துல இருந்தவனும் ஸ்குவாட் கேப்டன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டே வந்து இருக்கு. அவனோட கழுத்தை பிடிச்ச ஹீரோ, இப்ப நீ சொல்லல அப்படின்னா இதே சம்பவம் தான் உனக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். சம்பவம் மீன்ஸ் இதே மாதிரி நிலைமை தான் உனக்குமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இப்ப சொல்லு அந்த பொண்ணை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே சரியான கோவத்துல வந்து கேட்க அவனுக்கா அல்ல இல்ல என்னடா இப்படி இருக்கானு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில ஒரு குகையை காட்டிட்டு ஏதோ அந்த கேவுக்குள்ளதான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட்ல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.